இன்னைக்கு சண்டே வந்து ஒரு நல்ல கோஸ்ட் மூவி ஒன்று பார்த்தாங்க. அது என்ன படம்னா ட்ரக் மீ டு ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்ஸ்டாவில் எங்கள் மம்மி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு மூவி இருக்குது, அது வந்து யூடியூப்பில் வந்து தமிழோடவே வந்து தமிழ் லாங்குவேஜோடவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சரி நம்ம சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்ற டைமில் உட்காந்து அந்த படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த படம் போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே வந்து ஜஸ்ட்டு வந்து சாப்பாடு, சிக்கன் கிரேவி, சிக்கன் சில்லி அண்டு எக்குன்னு வச்சு வித் ரசம்னு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். தனியாக நீங்கள் பார்க்குறதும் 2 பேர் உட்காந்து பார்க்குறதும் அது வந்து உங்கள் இஷ்டம். பட் நான் வந்து தனியாக பார்க்க கொஞ்சம் பயப்பட்டு எங்கள் மம்மி கூட தான் உட்காந்து பார்த்தேன். படம் நல்லாவே த்ரில் இருக்குது. பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே த்ரில்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஹீரோயினி கஷ்டப்பட்டு லாஸ்ட்டாக செஞ்ச விஷயம் ஒன்று. அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சா, அவளோட உயிரையே வந்து பணைய வைக்கிற மாதிரி. பட் அது வந்து லாஸ்ட்டாக ஒரு சின்ன மொக்க விஷயம் ஹீரோவால் வந்து அந்த ஹீரோயினியோட உயிர் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஹீரோவாலன்னு சொல்ல முடியாது, அவள் தான் வந்து அந்த பொருளை வந்து மிஸ் பண்ணாள். ஸோ அதனால் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஹீரோயினி தான் வந்து மோஸ்ட்லி எங்கள் அம்மா சொன்னாங்க ஹீரோயினி தான் செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லை, எப்படி ஹீரோயினி சாவா, ஒரு படத்தில் ஹீரோயினி போய் எங்கே சாவாளா அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட்டு சீனில் ஹீரோயினி தாங்க இறந்து போயிட்டா. அவள் கஷ்டப்பட்டு செஞ்ச விஷயம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. பாவம் அந்த ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இவளுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரில, பட் யாராவது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா என்கிட்ட நீங்கள் பார்த்துருக்கீங்க.